ஹலோ மக்களே, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே வந்து கட் ஆகிடுச்சுங்க. தெரியுதுங்களா? வெல்டிங் வந்து விட்டுருச்சு. ஸோ அதுதான் வந்து இப்படியே நம்ம சீட்டை கழட்டி நம்ம பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாலாம் அவங்களால வெல்டிங் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதெல்லாம் கழட்டிட்டு இந்த ஸ்டேயை தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து வெல்டிங் போட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 ஸ்பேனர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல, இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஸ்டே பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் கழட்டிட்டேங்க. இது வந்து 13 ரெண்டு சைடும் சீட்டு கழட்டுறதுக்கு. இதுவும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து 13. இது மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இருக்கும். என்கிட்ட அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். 14 இல்லைனா 15 இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட 15. திரும்பி மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம உள்ளே விட்டுருந்தோம் கரெக்டாக. இந்த இடத்துல வந்து நம்ம பாருங்கள், அந்த ஹோல் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சீட்டில் உட்காரும். அப்புறம் இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மட்கார்டில் ஒரு இடத்துல வந்து இங்கே வந்து நட்டு போடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நட்டு போடணும். அப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு நட்டு போடணும். அவ்வளோதான், ஸ்டே மாட்டிட வேண்டியதான். முதல்ல இதெல்லாம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்டை மாட்ட வேண்டியதான். சீட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதில் உட்காரும், இது பாருங்களேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒயரிங் வந்திருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டாக இதில் மாட்டிட்டு நம்ம சீட்டை டைட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தொடச்சிக்கலாங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது. இது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வரும். எல்லாம் ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், எல்லாமே கரெக்டாக உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. நிறைய இடத்துல துருவாக வருதுங்க. இங்கே மாட்டியாச்சு, ஃபுல் டைட் வச்சிட்டேன். பின்னாடி ஃபுல் டைட் வச்சிட்டேன்.